அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடினாலே அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் மூலமாகத்தான் நாம் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்று சொன்னார். அவர் மூலமாகத்தான் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். அவர் மூலமாக தேவனிடத்தில் சேருகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஆகினால முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அம்மா, உங்கள் வாழ்க்கை இடையில் முடிந்து போகும் என்று சோர்ந்து போய்விட்டீர்களா? வேண்டாம். உங்களை முற்றும் முடிய ரட்சிப்பதற்கு வல்லமை உடையவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாக்கோபு படத்தில் ஒரு நாள் ஒரு காரியத்தை சொன்னார். யாக்கோபு பயந்து நடுங்கி போனார். தன்னுடைய அண்ணன் அவனை கொல்ல வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவன் அங்கிருந்து தப்பி பாலைவனத்தின் வழியாக சீரியா தேசம் போய் கொண்டிருக்கின்றார். இரவு பொழுது சாய்ந்த பொழுது ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து படுத்திருக்கிறார். வேதனையோடு படுத்திருக்கிறார். ஐயோ, கூடாரவாசியா இருந்தோ, குணசாலியா இருந்தோ, ஒரு பாலைவனமான வாழ்க்கை என்று கலங்கி போன பொழுது அந்த இடத்தில் வானத்திற்கும் பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணி மேல தேவதூர் ஏறினாங்க, இறங்கினாங்க. அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் என்று சொன்னார். என்ன சொன்னார்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம கூடவே இருந்து போகிற இடத்திலே உன்னை பாதுகாத்து உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். சொன்னதை செய்வார். முற்றும் முடிய ரட்சிப்பார். அவரை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் பாதத்தில் விழுந்து விடுங்கள். இந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த வறுமை உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார். சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் நிறைவேறாமல் போய்விடாது. யார் உங்களை கைவிடலாம்? யார் உங்களை கை தூக்கி விடாமல் போய்விடலாம்? உங்களுக்காக முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமுடைய ஒருவர் செபித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு அற்புதம் செய்வார். ஆகினால் தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே புனித பவுல் எழுதும்போது 8:34 அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாஷத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார். அம்மா, ஐயா, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். ஒரு அற்புதம் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டும்னா, அன்புள்ள ஆண்டவரே, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவரே, அன்பு பிள்ளைகளை பாரும். மனம் சோர்ந்து போய் என் வாழ்க்கையில் இடையில நின்று விடுமோ, என் வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விடுமோ என்றெல்லாம் கலங்குகிறார்களே, ஒரு நிமிஷம் பாரும் பாரும் பாரும். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்தியும். ஐயா, இவளுக்காக தேவனிடத்திலே ஜெபம் பண்ண முடியும் உயிரோடு இருக்கிறவரே, ஐயா, இந்த பிள்ளைகளை பாரும், பரிதபியும் அப்பா. ஒரு அற்புதம் செய்யும். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவரே, பரிதபித்து ஒரு அற்புதம் செய்தவர்களை காப்பாற்றும். முற்று முடிய ரட்சித்தவர்களை அந்த பரலோகத்திலே கொண்டு போய் சேரும். பிசாசு பிடித்து போய்விடக்கூடாதப்பா. ஐயா, பாவ சாபங்கள் கொண்டு போயிடக்கூடாது. முற்று முடிய ரட்சித்து பாதுகாத்து அக்கறை கொண்டு போய் சேரும். உடைய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.